ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال الله تبارك وتعالى إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. புனிதமிக்க ஹுத்பாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் இல்லத்தில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் முடியுமான வரை எடுத்து நடக்கும்படியும் இவற்றையெல்லாம் விட்டு விலக்கி தவிர்ந்து வாழும்படி அந்த வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தடை செய்திருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களையும் 100% முற்றும் முழுவதும் தவிர்ந்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தேனும் அந்த நற்கட்டளையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றேன். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையும் நிலையானதாக ஆக்கவில்லை. ஒவ்வொரு விடயமும் அதனுடைய முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்திலே நிரந்தரமானதும் நிலையாக இருக்கக்கூடியதும் என்றால் ஒரு பொழுதும் அதற்கு முடிவே கிடையாது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஒரு விடயத்தை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம் குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம், உலகத்தில் உள்ள சகலதும் அழிந்துவிடும். வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் கீர்த்தியும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் மாத்திரம்தான் நிரந்தரமாக இருப்பான், மற்ற அனைத்தும் அழிந்துவிடும் முடிந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, ரமலானை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். ரமலான் வந்தது ஐயாமம் மாதூதாத், எண்ணப்பட்ட சிறந்த அல்லாஹுடைய அருள்களை அள்ளிச் சொரியக்கூடிய எண்ணற்ற நலவுகளை உலகத்திற்கு கொண்டு வந்த அந்த ரமலானுடைய மாதம் அது மிக வேகமாக முடிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, ரமலான் முடிந்து விட்டது. ரமலான் என்ற மதரசாவில் நானும் நீங்களும் கற்றுக்கொண்ட அந்த பாடம், அந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த அந்த தர்பியத், அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிலும் உங்களிலும் உண்டாக்கிய அந்த பழக்கங்கள், குர்ஆன் திலாவத், திக்ர், சுன்னத்தான தொழுகைகள், இரவு நேர தொழுகைகள் என்று நாங்கள் இந்த ரமலானில் ஏராளமான இபாதத்திற்கு எங்களை பழக்கி இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரமலான் முடிந்து விட்டது. ரமலானின் மூலமாக பழக்கப்பட்ட, ரமலானின் மூலம் எங்களிலே உண்டாக்கப்பட்ட அந்த பயிற்சி அது ரமலானுக்கு மாத்திரம் உரியதல்ல. அது என்னுடைய உங்களுடைய மரணம் வரைக்கும்
நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயற்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் எங்களுக்கு காட்டப்பட்ட வழிமுறைகளாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் ரமதானுடைய காலத்தில் விசேஷமாக எங்களில் உண்டாக்கப்பட்ட கியாமுல் லைல், இரவு நேர தொழுகைகள். கண்ணியமானவர்களே, இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரும் வரைக்கும் படைத்திருக்கின்றான். இரவு ஒவ்வொரு நாளும் பகல் பொழுது வந்து செல்லுவதை போன்று இரவும் வந்து சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்திற்குரியதாக அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்குண்டான ஒரு அழகிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இரவு நேர தொழுகைகளில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரம் முஃமின்களுடைய தன்மை என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே இப்படி சொல்லுகின்றான். تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் தங்களுடைய விலாக்களை அந்த உறங்கக்கூடிய அந்த விரிப்புகளில் இருந்து விலக்கி தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஅ அல்லாஹ்விடத்திலே அழைக்கின்றார்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அந்த அச்சப்படக்கூடிய விடயங்களை பயந்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற அந்த நலவுகளின் மீது ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் தங்களுடைய விலாக்களில் இருந்து அந்த விரிப்புகளில் இருந்து தங்களுடைய விலாக்களை உயர்த்தியதென்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது இருக்கிற அன்பின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தங்களுடைய அந்த தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் எழுந்து பிரார்த்திக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அஅயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சிறந்த செயலுக்காக வேண்டி, இந்த சிறந்த அமலுக்காக அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த கூலி இருக்கின்றதே, அது எந்த கண்ணும் கண்டிருக்க முடியாது, எந்த ஆத்மாக்களும் கற்பனை செய்ய முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்க பாக்கியங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று விழித்து சில தன்மைகள் கொண்டவர்களை அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்லுகின்றான். அதில் ஒரு தன்மையாக வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் என்பவர்கள் அவர்களுடைய இரவு நேரத்தை எப்படி கழிப்பார்கள் என்றால், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம், அவர்களுடைய இரவை அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூது செய்தவர்களாக, நின்று வணங்கியவர்களாக தங்களுடைய இரவு நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு இடத்திலே இது முஹ்சினீன்கள், நல்ல மக்களுடைய தன்மை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன் ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ قبل ذلك முஹ்சினீன் கானூ قليلا من الليل ما يهجعون وبالاسحار هم يستغفرون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன், தக்வாதாரிகள், அல்லாஹுவை அஞ்சி வழிபடக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுடைய சொர்க்கத்திலும் நீர் ஊற்றுக்களில் இருப்பார்கள். ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், தங்களுடைய இறைவன் தங்களுக்கு இந்த சொர்க்கத்திலே தந்திருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியங்களை அவர்கள் அனுபவித்தவர்களாக அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னஹும் கானூ قبل ذلك முஹ்சினீன், உலகத்துடைய வாழ்க்கையில் நல்லோர்களாக நல்ல மனிதர்களாக உலகத்துடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த முஹ்சினீன்களுடைய பிரத்யேகமான அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னஹும் கானூ قبل ذلك முஹ்சினீன் கானூ قليلا من الليل ما يهجعون.
அவர்கள் தங்களுடைய இரவு நேரங்களில் குறைவாக தூங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடிமானவர்களே, அவர்களுடைய இரவு நேரம் என்பது அது இபாதத்திற்குரியதாக, தொழுகைக்குரியதாக, அல்லாஹ்விற்கு முன்னால் முனாஜாத் செய்வதற்குரியதாகவே அது ஆகியிருக்கும். இன்னஹும் கானூ قبل ذلك محسنين كانوا قليلا من الليل ما يهجعون وبالاسحار هم يستغفرون. சஹருடைய நேரம், அந்த சுபஹுக்கு முன்னால், சுபஹுடைய ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சஹருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் புத்திசாலிகள், உலில் அல்பாப் என்ற அந்த புத்திசாலிகளுடைய தன்மையாக, சிஃபத்தாக அல்லாஹ் இரவு நேரத்தை சொல்லுகின்றான். அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைல் சாஜிதன் அவ் காயிமன் யஹ்தருல் ஆகிரத வ யர்ஜூ ரஹ்மத ரப்பி குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைல், இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்விற்கு வழிபட்டவர்களாக, சாஜிதன் சுஜூது செய்தவர்களாக, காயிமன் நின்று வணங்கியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவர்கள் இஹ்தருல் ஆகிரா, ஆகிராவிலே தண்டனைகள் வந்துவிடக் கூடாது, ஆகிராவிலே அல்லாஹ்வுடைய தண்டனைகள் கிடைத்து விடக் கூடாது என்று பயந்தவர்களாக, அதில் இருந்து எச்சரிக்கையோடும் வயர்ஜூ ரஹ்மத ரப்பி, கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என்ற ஆதரவு வைத்தவர்களாக, வயர்ஜூ ரஹ்மத ரப்பி, அல்லாஹ்விடத்திலே இரவு நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் கேளுங்கள், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இப்படி இரவுடைய நேரத்தை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அந்த கியாமிலும் அந்த சுஜூதிலும் கழிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி புத்திசாலிகள், இவர்களும் ஏனையோர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கேள்வியாக கேட்கின்றான். கண்ணியமானவர்களே, முஃமின்களுடைய தன்மையாக சொல்லி இருக்கின்றான். அதே போன்று முஹ்சினீன்களுடைய தன்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். இபாதுர் ரஹ்மான்கள், ரஹ்மான்களுடைய அடியார்களுடைய தன்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். புத்திசாலிகளுடைய தன்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சிறப்பித்து சொல்லுகின்றான். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் இரவுடைய நேர தொழுகையினுடைய விடயத்தில் ரமலான் முடிந்து விட்டது. ரமலான் முடிந்து நாங்கள் இப்பொழுது இரண்டாவது ஹுத்பாவிலே இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இரவுடைய நேர தொழுகையினுடைய ஆர்வமும் ஆசையும், அந்த நேர தொழுகை என்னால் மிகச் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் சொன்னார்களே, உலகத்திலே அல்லாஹ் அடிவானத்திற்கு அவனுடைய ரஹ்மத்தை விசேஷமாக இறக்கி வைத்து விட்டு அல்லாஹ் கேட்கின்றான், ஹல் மின் சாயிலின், என்னிடத்திலே தேவையை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? நான் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருகின்றேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? நான் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றேனே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்திற்கு வந்து அவனுடைய விசேஷமான ரஹ்மத்தை இறக்கி வைத்து விட்டு அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இந்த கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எத்தனை பேர் என்னிலே உங்களிலே இந்த தன்மையை உண்டாக்கி வைத்திருக்கின்றோம்? ரமலானில் தராவீஹ் தொழுகையில் நாங்கள் அதிகமான நேரத்தை செலவிட்டோம். இறுதி பத்தில் கியாமுல் லைலில் விசேஷமாக இமாம் ஜமாஅத்தாக பள்ளிவாசலிலே அந்த நேர தொழுகையை நிறைவேற்றினோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் முடிந்து விட்டது. இந்த பயிற்சி இந்த ரமலானின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த கியாமுல் லைல் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் என்னிலும் உங்களிலும் மரணம் வரைக்கும் அந்த தன்மையை உண்டாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அப்துல்லாஹ் லா தகுன் மிஸ்ல ஃபுலான், அப்துல்லாஹ்வே நீங்கள் இந்த மனிதனை போன்று ஆகி விடாதீர்கள். இவர் சில நாட்கள் தஹஜ்ஜுடைய நேரம், சில நாட்கள் இரவு நேரத்தில் தொழக்கூடியவராக இருப்பார், பின்னர் அவர் அந்த தொழுகையை விட்டு விடுவார். அப்படியாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொன்னதும் அந்த சஹாபி தோழரை பற்றி சொல்லுகின்றார்கள், நிரந்தரமாக தன்னுடைய மரணம் வரைக்கும் அவர் அதிகமாக இரவு நேரத்தை தொழக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள்.
கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய கண்ணியம், ஒரு முஃமினுடைய உயர்வு, ஷரஃபுல் முஃமின் கியாமுஹு பில்லைல், ஒரு முஃமினுடைய உயர்வு என்பது, அவருடைய கண்ணியம் என்பது அவருடைய இரவு நேர தொழுகையில் தான் இருக்கின்றது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இரவுடைய நேர தொழுகை என்பது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஸலாதத்துன் யுஹிப்புஹுமுல்லாஹ் வ யல்ஹகு இலைஹிம் வ யஸ்தப்ஷிரு பிஹிம். நபி அவர்கள் சொன்னார்கள், மூன்று மனிதர்களை, மூன்று தன்மை கொண்டவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். அவர்களை பார்த்து அல்லாஹ் சிரித்தும் விடுகின்றான். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப செய்திகளை கொண்டு அல்லாஹ் வாழ்த்தி சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, அதில் ஒரு மனிதர் தான் நபி சொன்னார்கள், வல்லதி லஹு இம்ரஅத்துன் ஹஸனா, அவருக்கு அழகிய மனைவி இருக்கிறாள். வ ஃபிராஷுன் லய்யினுன் ஹஸன், அழகிய அந்த சாஃப்டான விரிப்பும் இருக்கின்றது, அவரால் தூங்கிக் கொள்ள முடியும். என்றாலும் ஃபயகூமு மினல் லைல், அவர் இரவுடைய நேரத்திலே எழும்புகின்றார். கண்ணியமானவர்களே, இரவுடைய நேரத்திலே எழும்புகின்றார். ஓ யذ்குர்னி, அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னை ஞாபகப்படுத்துகின்றார். ஓ யுனாஜினி, என்னோடு பேசுகின்றார். கண்ணியமானவர்களே, வலவ் ஷாஅ ரகத், இவர் நாடி இருந்தால் இவரால் தூங்கி இருக்க முடியும். என்றாலும் இவர் தூக்கத்தை விட தன்னுடைய இரவு நேர தொழுகையை அவர் விருப்பத்துக்குரியதை ஆக்கி, தன்னிடத்திலே மனைவி இருந்தும் தன்னால் அழகிய அந்த விருப்பிருந்தும் கூட தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தி அந்த இரவு நேர தொழுகையை நிறைவேற்றினாரே, இவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். இவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான். இவருக்கு அல்லாஹ் சுபசோபனங்களையும் சொல்லுகின்றான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது சஹாபாக்களை பார்த்து முதலாவது ஒரு உபதேசம் செய்ய போகின்றார்கள். அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுக்கு பின்னர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து செய்த அந்த முதலாவது உபதேசம், சுப்ஹானல்லாஹ், நபிகள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள். வ அத்இமுத் தஆம், ஏழை எளியோருக்கு உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், குடும்ப உறவை சேர்ந்து நடங்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்லுகின்றார்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம், யாரும் அறியாத நேரத்தில் நீங்கள் எழும்பி அந்த இரவு நேர தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், மிக இலகுவாக நீங்கள் சாந்தியாக அந்த சொர்க்கத்தின் நுழைந்து விடுவீர்கள். கண்ணியமானவர்களே, சொர்க்கம் நுழைவதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா மக்களுக்கு சொன்ன முதலாவது உபதேசத்தில் மிக சர்வ சாதாரணமான விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள். வஅத்இமுத் தஆம், உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடவுங்கள். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் நீங்கள் எழும்பி அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள். கண்ணியமானவர்களே, இதன் மூலமாக நீங்கள் மிக இலகுவாக சொர்க்கம் நுழைந்து விட முடியும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இரவு நேரம் வீணாக்கப்பட்டால், இரவு நேரம் வீணாக கழிந்து விட்டால், இரவு நேரம் வீணான அந்த விடயங்களிலே ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இன்னொரு அந்த தொலைத்தொடர்பு விடயங்களில் எங்களுடைய இரவு நேரங்கள் வீணாக கழிந்து விட்டால் எப்படி இரவு நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழ முடியும்? இரவு நேரம் சென்று விட்டால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுது அல்லாஹ்வுடைய அன்பையும் தன்னுடைய தேவையையும் நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பம் எப்படி வாழ்க்கையிலே வாய்க்க முடியும்? கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், நீங்கள் இரவு நேர தொழுகையை தொழுவதை உங்கள் மீது கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன மன் கான கப்லக்கும், ஏனென்றால் அந்த இரவு நேர தொழுகை இருக்கின்றதே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நல்ல மக்களுடைய அந்த வழக்கமாக இருக்கின்றது. அவர்கள் எப்பொழுதும் இரவு நேர தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று சொன்னார்கள், அது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கும். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு நேர தொழுகை மூலமாக பாவ மன்னிப்புக்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது உங்களை பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியது. இரவு நேரத்திலே எழும்பி அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுது அழக்கூடிய மனிதனை அல்லாஹ் பகலுடைய நேரங்களில் பாவத்தில் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்குகின்றான். அது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். ஆக கண்ணியமானவர்களே, அதனால் நானும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இரவு நேர தொழுகையை நாங்கள் கடமையாக்கிக் கொள்ள வேண்டும். நபி அவருடைய மனைவிமார் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வரைக்கும் அவர்கள் இரவு நேர தொழுகையை விட்டது கிடையாது. நோயாளியாக இருந்தால் அல்லது அவர்களால் முடியாது இருந்தால் உட்கார்ந்தாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு நேர தொழுகையை நிறைவேற்றி விடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுடைய எழுச்சியை பற்றி பேசுகின்றோம். முஸ்லிம் சமுதாயம் வெற்றி அடைந்தது என்று பேசுகின்றோம். இஸ்லாமிய வரலாற்றை வாசிக்கின்றவர்கள் அந்த சஹாபாக்களுடைய ஆரம்பங்கள் இப்படி இருந்தது, பின்னர் இப்படி உலக சாம்ராஜ்யங்களை தங்களுடைய காலடிக்கு கீழே கொண்டு வரக்கூடிய சக்தியும் வல்லமையும் வாய்த்தவர்களாக இருந்தார்கள் என்று வரலாற்றை வாசிக்கின்றவர்கள் பேசிக் கொள்ளுகின்றோம். கண்ணியமானவர்களே, அந்த வரலாறை அவர்கள் எதன் மூலமாக சாதித்து காட்டினார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வரலாறை அவர்கள் சாதிப்பதற்கு இருந்த பலமும் அவர்களிடத்தில் இருந்த சக்தியும் என்ன? கண்ணியமானவர்களே, அந்தாக்கியாவிலே ஹிர்கல் மன்னன் இருக்கக்கூடிய நேரம் அவருடைய அந்த படையினர்கள் முஸ்லிம்களோடு தோல்வியுற்று வருகின்றார்கள். இப்பொழுது ஹிர்கல் மன்னன் தன்னுடைய படையை பார்த்து கேட்கின்றார், அக்பிரூனி அன் ஹாஉலாஇல் கௌமில் லதீன யுகாத்திலூனகும் அலைஸு பஷரன் மிஸ்லகும். சுப்ஹானல்லாஹ், யார் கேட்கிறார்? எதிரி படையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தளபதி மன்னன் அவர்களுடைய படையினரிடத்திலே கேட்கின்றார், உங்களோடு யுத்தம் செய்த அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்றார். சுப்ஹானல்லாஹ், வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கின்றார்கள், சஹாபாக்களுடைய யுத்தங்களில் எல்லாம் எதிரி படையினர்கள் சஹாபாக்களோடு யுத்தம் செய்வதற்கு அவர்கள் நிற்பதற்கு சக்தி பெற்றுக் கொண்ட நேரம் எந்த அளவு தெரியுமா? ஒரு ஒட்டகத்திலே பால் கறந்து விட்டு அந்த ஒட்டகம் மீண்டும் அதனுடைய மடியில் பால் சுரப்பதற்காக வேண்டி அதை விடப்படக்கூடிய அந்த சிறிது நேரம் இருக்கின்றதே, அதனுடைய குட்டியை மீண்டும் விடப்படுகின்ற அந்த சிறிது நேரம் அளவுதான் எதிரி படையினர்கள் சஹாபாக்களுக்கு முன்னர் நிற்கின்ற அளவு. அந்த அளவு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அவர் கேட்கின்றார், ஏன், என்ன காரணம்? ஏன் தோல்வி அடைந்து வந்திருக்கிறீர்கள்? அஹும் கதீர், நீங்கள் அதிகமாக இருந்தீர்களா? அல்லது அந்த எதிரி உங்களோடு யுத்தம் செய்த அந்த படையினர்கள் அதிகமாக இருந்தார்களா? சுப்ஹானல்லாஹ். வகால ஷைഖுன் மின் உலமாஇஹும், அந்த ரோமர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய படையில் இருந்த ஒரு கண்ணியமான நல்ல ஒரு வயசான ஒரு மனிதர் எழும்புகின்றார். அவர் எழும்பி சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு அதற்குரிய காரணத்தை சொல்லுகின்றேன். அந்த சஹாபாக்கள் வெற்றி அடைந்ததும் நாங்கள் தோல்வி அடைந்ததற்குரிய பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? மின் அஜ்லி அன்னஹும் யகூமுனல் லைல் வ யஸூமுனன் நஹார் வ யூஃபூன பில் அஹத் வ யதனாஸஃபூன பைனஹும். அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் சுப்ஹானல்லாஹ். முதலாவது மின் அஜ்லி அன்னஹும் யகூமுனல் லைல், அந்த சஹாபாக்கள் இரவு நேரங்களில் எழும்பி தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எதிரி படையில் இருந்த கிறிஸ்தவ மனிதன் சஹாபாக்களோடு யுத்தம் செய்து விட்டு லட்சக்கணக்கில் அந்த யுத்தத்திலே தோல்வி அடைந்தார்கள். சஹாபாக்கள் பல்லாயிரக்கணக்கும், அவர்கள் லட்சக்கணக்கில் இருந்தவர்கள். சஹாபாக்களை வெற்றி கொள்ள முடியாமல் அவர்கள் தோல்வியுற்றதற்குரிய பிரதானமான காரணமாக முதலாவது சொல்லுகின்றார், மினஜிலி அன்னஹும் யகூமுனல் லைல், சஹாபாக்கள் இரவு நேரங்களில் எழும்பி தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வயஸூமுனன் நஹார், பகலுடைய நேரங்களில் நோன்பு நோக்கின்றார்கள். தங்களுக்கிடையில் நீதமாக நடக்கின்றார்கள். வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 4 தன்மையும் தான் சஹாபாக்களுடைய வெற்றிக்குரிய காரணமாக அந்த ரோமர்களுடைய படையில் இருந்த அந்த கண்ணியமான அந்த வயசாலி எழும்பி சொல்லுகின்றார்.
வினயமானவர்களே, அவர் மீண்டும் சொல்லுகின்றார், நாங்கள் தோல்வி அடைந்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? மின் அஜ்லி அன்னா நஷ்ரபுல் ஹம்ர் வ நஸ்னி வ நர்கபுல் ஹராம் வ நன்குலுல் அஹத். நாங்கள் தோல்வி அடைவதற்குரிய காரணம் மின் அஜ்லி அன்னா நஷ்ரபுல் ஹம்ர், நாங்கள் மதுபானம் அருந்துகின்றோம், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றோம், வ நன்குலுல் அஹத், வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவது கிடையாது, எங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்கின்றோம், வ நக்ஸப், நாங்கள் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கின்றோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தோல்வியுறுவதற்குரிய காரணமாக. சுப்ஹானல்லாஹ், அந்த வயசாலி கண்ணியமான மனிதர் தன்னுடைய மன்னனுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார். கண்ணியமானவர்களே, இங்கு சஹாபாக்களிடத்தில் இருந்த பலம் என்ன? குபுகுலார் எங்கக்கூடிய மன்னர், அவர் சஹாபாக்களோடு அந்த ஜோர்தான் என்ற இடத்திலே சஹாபாக்கள் அவர்கள் படையினர் முகாமுற்றி தங்கியிருந்த நேரம் ஒரு அரபியை அனுப்பி சஹாபாக்களை பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்ன சமயம் அந்த சஹாபாக்களை பார்த்து விட்டு வந்தவர் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? மெலிந்த உடல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த பலம் உள்ளவர்கள் கிடையாது, மெலிந்தவர்கள். அடுத்தது, அவர்களுடைய குதிரைகள் கிழட்டு குதிரையாக இருக்கின்றது. அது அந்த உறுதியான குதிரைகளாக இல்லை, கிழட்டு குதிரைகளாக அவர்களுடைய குதிரைகள் இருக்கின்றது. என்றாலும் அவர்களுடைய வெற்றிக்குரிய காரணம் அவர்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கின்ற தெரியுமா? இரவு நேரத்திலே அவர்கள் பாதிரிகளை போன்று இரவு வணக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள், இரவு நேரத்தை இபாதத்திலே கழிக்கின்றார்கள். அவர்களுடைய இரவு என்பது அது முழுக்க முழுக்க இபாதத்தாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, பகலுடைய நேரம் அவர்கள் குதிரை வீரர்களாக இருக்கின்றார்கள். அந்த மன்னர் சொல்லுகின்றார், நீங்கள் சொல்லக்கூடிய தன்மைகள் உண்மையிலே அவர்களிடத்தில் இருந்தால் அவர்களுடைய யுத்தம் செய்வது விட நாங்கள் மண்ணுக்குள் சென்று விடுவதுதான் சிறந்தது. நான் விரும்புகின்றேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எதிராக அவர்களுக்கும் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உதவி செய்யாமல் எங்களையும் அவர்களையும் நீங்களே உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு விடுவான் என்றிருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று அந்த மன்னர் சொன்ன அந்த வார்த்தைகள் பிதாயாவில் ஒன்னிஹாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விடயமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இன்று எங்களுடைய சமூகம் எழுச்சி பாதைக்கு போக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய முக்கியமான விடயங்களில் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்று பேசுகின்றோம். முஸ்லிம் சமுதாயம் அத்தனை விடயங்களிலும் வெற்றி அடைய வேண்டும், உயர்வை அடைய வேண்டும் என்று பேசுகின்றோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய சஹாபாக்கள் எங்களுடைய மூதாதையர்கள் இப்படியெல்லாம் வெற்றி அடைந்தார்கள் என்று பேசுகின்றோம். அவர்கள் வெற்றி அடைவதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி கொண்ட பலம் என்ன? நாங்கள் எங்களுடைய வெற்றிக்காக எங்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பலம் என்ன? கண்ணியமானவர்களே, அந்த ரூஹானி பலம், அந்த இபாதத்துக்கள் மூலமாக, அந்த இரவு வணக்கத்தின் மூலமாக, அவர்களிடத்தில் இருந்த நோன்பின் மூலமாக, அவர்களிடத்தில் இருந்த நீதத்தின் மூலமாக, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய அத்தனை விடயங்களையும் சாதிக்கக்கூடியதாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் இழந்ததென்ன? எதை நோக்கி நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்? எதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய வெற்றி எங்கிருக்கின்றது என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரமலான் எங்களுக்கு இந்த பாடத்தை படித்து தந்திருக்கின்றது. ரமலானின் மூலமாக நானும் நீங்களும் இந்த பாடத்தை உணர்ந்திருக்கின்றோம். இரவு நேரத்தை, கண்ணியமானவர்களே, இரவு நேரத்தை நாங்கள் குறிப்பாக இபாதத்திற்காக கழிக்க முயற்சிப்போம். என்னால் முடியவில்லை என்றிருந்தால் குறைந்தது ஒரு 2 ரக்காத்தாக தொழுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை முழுக்க சொல்லுகின்றான். ஸஹருடைய நேரத்தை இஸ்திக்ஃபாருக்கு சொல்லுகின்றான். ஸஹருக்கு பின்னால் இருக்கிற ஃபஜ்ருடைய நேரத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய நேரம் என்பது குர்ஆன் ஓதக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் ஓதக்கூடிய இடத்திலே மலக்குமார்கள் அந்த இடத்திலே சமூகம் அளிக்கின்றார்கள். இனியமானவர்களே, யார் உலமாக்கள் ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் மௌலானா அவர்கள் சொல்லுவார்கள், யார் அந்த தஹஜ்ஜுடைய நேரம் ஃபஜ்ருடைய நேரம் குர்ஆன் ஓதுவார்களோ ஒரு 1000 ஷேக் மார்க்கத்திலே சென்று அவர் ஔராதுகளை எழுதி வாங்கி ஓதுவதை விட அவர் குர்ஆனை அந்த நேரத்தில் ஓதுவது அவருக்கு மிக சிறந்தது. அவருடைய வாழ்க்கையில் அது பாவத்தை விட்டு தடுப்பதற்கு மிக உகந்ததாக இருக்கின்றது. கனிமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இரவு வணக்கத்தில் கவனம் செலுத்துவோம். ரமலானின்
ரமலானின் மூலமாக கற்ற அந்த பாடம் இரவு நேரத்தில் நாங்கள் எப்படியாகினும் குறைந்தது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுவதற்குண்டான நிலைமையை உண்டாக்கிக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, இரவு நேரத்தை பற்றி பேசுகின்றோம். ரமலானில் மஸ்ஜித் முழுக்க நாங்கள் எத்தனை பேர் தொழுகைக்கு சமூகம் அளித்திருந்தோம். கண்ணியமானவர்களே, ஃபஜ்ருடைய நேரம் எப்படி இருக்கின்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வருகின்றார்கள். ஃபஹலஃப மின் பாதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலா வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. நபியே, உங்களுக்கு பின்னால் சில மனிதர்கள் வருவார்கள். ஃபஹலஃப மின் பாதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலா, தொழுகையை வீணாக்குவார்கள். வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் கய்யா என்ற நரகத்தை போய் சேருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். யா ஜிப்ரீல் அதுலையு உம்மத்தி அஸ்ஸலா, யா ஜிப்ரீல் அதுலையு உம்மத்தி அஸ்ஸலா. ஜிப்ரீல், என்னுடைய சமுதாயம், பின்னால் வரக்கூடிய என்னுடைய மக்கள் தொழுகையை வீணாக்குவார்களா? தொழுகையில் பொடுபோக்கு செய்வார்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகை என்ன? யபிஉத்தீனஹு குல்லஹு பிஅரதின் மினத் துன்யா கலீல், துன்யாவுடைய சொற்ப லாபத்திற்காக முழு மார்க்கத்தையும் விட்டு விடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இரவு நேரம் வீணான விடயங்களிலும் வீணான பொழுதுபோக்குகளிலும் கழித்து விட்டால் எப்படி கண்ணியமானவர்களே தஹஜ்ஜுடைய தொழுகை எதிர்பார்க்கலாம்? எப்படி ஃபஜ்ருடைய தொழுகையை எதிர்பார்க்கலாம்? கண்ணியமானவர்களே, இரவுடைய நேரத்தில் குறிப்பாக நாங்கள் தூங்கக்கூடிய நேரத்தை முடிவு செய்வோம். நான் இத்தனை மணிக்கு என்ன நடந்தாலும் தூங்கிவிட வேண்டும், அதற்கு பின்னர் என்னுடைய விடயங்கள் எதிலும் நான் தொடர்பு வைக்க கூடாது என்று கண்ணியமானவர்களே குறிப்பாக ஸ்மார்ட் போன்களை நாங்கள் ஓபன் பண்ணி வைப்போம். அந்த நேரத்திலே அதில் இருக்கிற அந்த தொடர்புகளை நிறுத்திவிட்டு தூங்குவோம். கண்ணியமானவர்களை, தூங்கி அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜுடைய நேரத்திற்கு எழும்பி அழுவோம். அழுது அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை முனாஜாத் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே அழுது அவனிடத்திலே முறைப்பாடு செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ரமலானில் செய்த இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக, நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக, கியாமுல் லைலை ஏற்றுக்கொள்வாயாக, அதில் ஏற்பட்ட குற்றம் குறைகள் தவறுகளை மன்னித்து விடுவாயாக. என்னென்ன தகுதிகள் ஏற்பட்டிருந்தால் நீ அந்த இபாதத்துக்களை கபூல் செய்வாயோ யா அல்லாஹ், அந்த தகுதிகளை எல்லாம் ஏற்படுத்தி அந்த இபாதத்துக்களை கபூல் செய்து விடுவாயாக. எங்களுடைய குற்றம் குறைகள் தவறுகளின் காரணமாக அது எதையும் எங்களுடைய முகத்திலே வீசி விடாதே யா அல்லாஹ். ரமலானில் கிடைத்த அந்த படிப்பினைகளை மரணம் வரைக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க பாக்கியம் பெற்றவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله القائل ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. الحمد لله هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم تسليما كثيرا. فيا أيها المسلمون اتقوا الله وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم تفلحون. وصونوا جوارحكم عن اللغو والآثام فبادروا إلى دعوة الناس أن الناس قد غمقوا في أحوال الدنيا وقد تركوا أوامر الله ورسوله. فلذا ينبغي علينا أن ندعو الناس في سبيل الله لقول رسول الله صلى الله عليه وسلم من جعل الهموم هما واحدا هم آخرته كفاه الله هم الدنيا. فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. بارك الله لي ولكم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله.
اللهم صل على سيدنا محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا. فيا أيها المسلمون اتقوا الله وحافظوا على أوامر الله. وقد قال الله تعالى في قرآنه الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. أجب إلى ما دعاكم فصلوا وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وعن الحسن والحسين رضي الله عنهما، أمهما فاطمة الزهراء بنت رسول الله صلى الله عليه وسلم، وعن سائر الصحابة رضوان الله أجمعين، ورضي عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم أحيي الدين كله في العالم كله يا ذا الجلال والإكرام. اللهم انصر المجاهدين والمستضعفين في فلسطين، اللهم انصر المجاهدين والمستضعفين في فلسطين، اللهم صب عليهم الإيمان والأمن برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نجعلك في نهورهم ونعوذ بك من شرورهم، اللهم إنا نجعلك في نهورهم ونعوذ بك من شرورهم برحمتك يا أرحم الراحمين. اللهم ادفع عنا الغلاء والوباء والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر البلاد عامة يا رب العالمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تشوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار بئس المثوى بئس القرار برحمتك يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ولذكر الله أكبر. والله